தமிழர்களுக்கான கட்சின்னு சொல்லிட்டு வர்றீங்க. இதுக்கு முன்னாடி ஆண்ட திராவிட கட்சிகள் வந்து இந்த மாதிரி தமிழர்களை வந்து ரொம்ப சரியாக ஆட்சி புரியலை, நிறைய ஊழல், நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வர்றீங்க. ஆனால் எதுக்கு உங்களுக்கு வந்து திராவிடமும் தமிழும் இரு கண்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு அது வந்து சுத்தமாக புரியலை. திராவிடம் அப்படின்னா என்ன? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து வச்ச பேர் தான் வந்து திராவிடம். நீங்கள் ஆள போகிறது தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு தமிழர்களுக்கான கட்சின்னு சொல்லிட்டு வந்துட்டு எதுக்கு உங்களுக்கு திராவிடமும் தமிழும் இரு கண்கள்னு இந்த இடத்துல நமக்கு தேவையே இல்லையே. இப்போ நீங்கள் ஒரு நாடாளுமன்ற கட்சியாக இந்த பிஜேபி மாதிரி வந்து நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறீங்க, நாட்டு மக்கள் மொத்த பேருக்கும் வந்து நீங்கள் ஒரு ஆளுமை தர போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் திராவிடம் சொல்லலாம், இல்லை எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு இந்தியன் யூனியன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகலாம். நீங்கள் வந்து தமிழர்களுக்காக வர்றீங்க, இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி புரிய போகிறீங்க, தமிழர்களுக்காக வரீங்கன்னு சொல்லும்போது திராவிடம் எங்கேருந்து அங்கே வந்துச்சு? பெரியாரை விட எத்தனையோ பேர் இருக்காங்க. பெரியாரோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து ஏகப்பட்ட முரண்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பெரியாரோட கருத்துக்களை கொண்டு வர்றது ஏன்? அவர் ஒரு தமிழரும் கிடையாது. சரி, அதுக்காக தமிழர் இல்லைங்கிறதுனால அவர் ஒதுக்கிட முடியாது. ஒரு நல்ல கருத்து சொன்னால் கொண்டு வரலாம். பட் ஆனால் பெரியார் ஆப்வியஸாக வந்து திராவிட கட்சியோட ஆள். அதுவும் இல்லாமல் நிறைய முரணான கருத்துக்களெல்லாம் அவர் வச்சுருக்காரு. ஒரு சில நல்ல கருத்துக்களும் இருந்தாலும் நிறைய முரணான கருத்துக்கள்லாம் இருக்கும்போது பெரியாரை கொண்டு வைக்கிறதுக்கு முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு அது ஏன் அவசியம்னு எனக்கு புரியல.